ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்ஆர்பி. நண்பா, முதல் தடவை யாராவது பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நண்பா வாங்க, இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3, 4, 5. இந்த 3, 4, 5க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஏபிசியில் சி போர்டில் 5 கொடுத்துருக்கோம் நண்பா. 3 கொடுத்துருக்கோம், பட் போர்டு மாதிரி கொடுத்துருக்கோம். சி போர்ட்லேயே வந்து 3 கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நம்ம 5 சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி பாருங்கள், பிஎன்சியில் நம்ம பி போர்டில் 5, சி போர்டில் 8 கொடுத்துருக்கோம். பவரில் கொடுத்துட்டோம் 3. ஸோ அதேமாதிரி போர்டு மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து 5 வந்து பி போர்டில் கொடுத்துட்டோம், பட் சி போர்டில் வந்து உக்காந்துருக்கு 5. ஸோ அதே மாதிரி நம்ம ஏபிசியில் வந்து சி போர்டில் கரெக்டாக கொடுத்துருந்தோம் 5, பட் நம்ம பிஎன்சியில் வந்துட்டு பி போர்டில் வந்து கொடுத்தோம். ஸோ ஒரு 58, 85 வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. பட் வந்து என்ன பண்ண 35ன்னு வந்து ஏசியில் வந்து உக்காந்துருச்சு. ஸோ பாருங்கள், நம்ம ஏபிஏசிபிசியில் நம்ம 85 கொடுத்துருக்கோம், பட் பவரில் 35 வந்து வந்திருக்கு. சரிங்க, நம்ம வந்து 345 எப்படி அடிச்சிருக்கான் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு காலையில் இந்த லைன் கிடச்சிது நண்பா. 5, 7, 5 கிடச்சிது. நான் போஸ்ட்டில் கூட வச்சேன். ஸோ இந்த லைன் கிடச்சிது, போஸ்ட்டில் வச்சு நான் 5, 7, 5, 0 சொல்லிட்டு. ஸோ இப்படி கிடச்சிது. ஸோ சீபோர்டில் வந்து ஒரு பவரில் வரக்கூடிய வாய்ப்பு தான். ஸோ சீபோர்டில் கன்ஃபார்மாக இருந்துச்சு 5. பட் இந்த 57க்கு வந்து நான் கொடுத்துருந்தேன், போஸ்ட்டில் 57, 75ன்னு கொடுத்துருந்தேன். பட் டோட்டலில் வந்து வந்துருச்சு 34, 43 கணக்கில் வந்துருச்சு டோட்டலு. சரி, நம்ம வந்து 345 எப்படி அடிச்சிருக்கேன் பார்க்கலாம் வாங்க. பாருங்க நண்பா, பார்க்கணும் பாருங்கள். இந்த 820 நம்ம எடுத்துக்கலாம் கணக்கு. அந்த 8, 2, 0 எடுக்கலாம் பாருங்கள். இந்த 8, 2, 0 நம்பா, 0 பவர் 5 அப்படியே வச்சுருக்கான். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 5, 1, 0க்கு இந்த 5, 1, 0 பாருங்கள். 5, இந்த 1, 0 நண்பா, அப்படியே நேராக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 345க்கு பாருங்கள் எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த 5, 2, 5 நண்பா. இந்த 5, 2, 5 தான் நேராக வந்துட்டு டோட்டல் பண்ணி அப்படியே உட்கார வச்சான். 3, 4 நண்பா. 5, 2க்கு 3, 4 டோட்டல் பண்ணால் 5 அப்படியே உட்கார வச்சான். ஸோ அப்படியே வந்து டோட்டல் வந்து உக்காந்துருக்கு. ஸோ லைனாக வருது நண்பா. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து டோட்டல் பண்ணியிருக்கான் அந்த 5, 2, 5க்கு. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து அதே லைனில் பார்த்தோம்னா பாருங்கள் நண்பா, நாளைக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு இந்த 1, 8, 0 கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுக்கடுத்து நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த 8, 5, 0 நண்பா. 2 லைன் கிடைக்குது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக. ஸோ இது நம்மளுக்கு இன்னொரு லைன் கேல்குலேஷன் மெத்தட்லேயே வந்து வேறு மாதிரி கிடைக்குது நண்பா. ஸோ கேல்குலேஷன் மெத்தடில் நம்மளுக்கு 2, 8, 3 கிடைக்குது, இப்படி கிடைக்குது. ஸோ இது பாருங்கள், ஏபிசி எப்படி கொண்டு வர போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஏபிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 8, 0, 1 நண்பா. ஸோ நம்மளுக்கு வந்து லைனில் இப்படி கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1, 2, 6. ஸோ சி போர்டில் 2 நண்பா, சி போர்டில் 2. ஸோ இது நம்மளுக்கு கிடைக்குது, ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஸோ உங்கள் கணக்கில் கணக்கு வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா, ஆல் போர்டில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது 1, 6 நண்பா. இந்த 2 நம்பரு ஆல் போர்டில் கிடைக்கிது நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎன்சியில் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கிறது பி போர்டில் 3, 8 நண்பா. அதே மாதிரி சி போர்டில் 1, 6 நண்பா. பி போர்டில் 3, 8, சி போர்டில் 1, 6 நண்பா. அதே மாதிரி ஏபிஏசிபிசி பார்த்தீங்கன்னா
ஏபி ஏசிபிசியில் நம்மளுக்கு கிடைக்கிறது பாருங்க 81 35 இதே மாதிரி 12 26 82 51 01 நண்பா. ஸோ நம்மளுக்கு ஒரு 7 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு இந்த லைனில் வருது. ஸோ உங்கள் கணக்கில் வந்த வேல்யூ ஃபாலோ பண்ணிங்க நண்பா. ஸோ 81 35 12 26 82 51 01 நண்பா. ஸோ அதே மாதிரி ஏபிசி 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு 801 அதே மாதிரி 3 5 1 அதே மாதிரி 3 8 2 1 2 6 அதே மாதிரி 8 3 2 0 32 நண்பா. ஸோ நம்மளுக்கு ஒரு 6 நம்பரு சூப்பராக கிடைக்குது. ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிங்க. ஓகே நண்பா. ஸோ இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் இவ்வளோ தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு ஒரு வெற்றி உண்டாகணும் நான் நம்புகிறேன் வெற்றி உண்டாகணும்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, எல்லாருக்கும் நன்றி. பெஸ்ட் ஆஃப் லக் நண்பா.